தலைமையில இருக்கிறவனுக்கு என்ன போதிக்க முடியும்? மாநாடு நேற்று நடந்திருக்கு. அந்த அனுபவத்துல சொல்லுங்க. சொல்லியிருக்காரு, அது உங்களோட தொண்டர்களும் சரி, உங்களோட எல்லாருமே சரி, நண்பர்களும் சரி, அவங்க வந்து எங்க சீமானங்க சொன்னதுன்னு சொல்றாங்க. ஆனா அவங்க செய்யணும்னு பார்த்தா இதெல்லாம் ஒரு கதை, இதெல்லாம் புளிப்பு கதைன்னு சொல்றாங்க. அது எப்படி பாக்குறீங்க? அதான் அதனால முதல்ல அந்த இந்த நிலத்துல எடுத்து சொன்னது யாரும் இல்லை. நான் அதை 2021 தேர்தலில் வாக்கு சேகரிக்கும் போது ஒரு நேர்மையாளன உண்மையான தேர்வு செய்யுங்கன்னு நான் இந்த கதையை சொல்றேன். அதை தம்பி வந்து இன்னைக்கு அதை நான் வந்து இந்த நாட்டின் இளவரசனை தேர்வு செய்யறதுக்காக பண்ணேன். அடுத்த மன்னனை அவர் தளபதின்னு மாத்திட்டு அதை சொல்றாரு. இதுல வருத்தம் இல்லை. அது இப்போ ஒன்றிலிருந்து ஒன்று கட்டுறதை நான் எங்கேயோ கட்டுறதை நான் சொல்றேன். அவர் இதை கட்டுறது அண்ணன்ட்ட கட்டுறது தம்பி இன்னொரு இடத்துல சொல்றாரு. அது தவறு அனுபவத்துல சொல்லுங்க. மாநாட்டுக்கு கூடுற கூட்டம்லாம் ஓட்டா வருமா? ஏன்னா சிரஞ்சீவி என்பது மாநாடு கூட்டினாரு, பெரிய இதோட லட்சக்கணக்காக வந்தாங்க, கட்சியை கழிச்சிட்டாருங்க. தாவேகா மாநாட்டு கூட்டத்தை என்ன நினைக்கீங்க? அப்புறம் அவர் தெளிவா சொல்லிட்டாரு, எனக்கும் திமுக தான் போட்டி, மற்ற யாருக்கு இல்லைன்னு உங்களை வந்து போட்டியில் சேர்க்க மாட்டேங்காரு. அது வந்து இப்போ போட்டின்னு நம்ம எல்லாரும் சொல்லலாம். இப்போ நானும் திமுகவும் போட்டின்னு சொல்லலாம், அதிமுக எங்களுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டின்னு சொல்லி தம்பியும் அதே கருத்தை சொல்றாரு. இப்போ ஒரு எளிய ஒரு கேள்விதான். ஒரு சித்தாந்தத்தை ஏற்கனவே முன்வைக்கப்பட்டு அது மக்களால் ஏற்கப்பட்டு சித்தாந்தமா ஏற்கப்பட்டுச்சா எப்படி ஏற்கப்பட்டுச்சுங்கிறது வேற. 60 ஆண்டுகளுக்கு மேல அதிகாரத்தில் இருக்கிற ஒரு சித்தாந்தம் கோட்பாடு திராவிடம் திமுக அப்படின்னு. அந்த சித்தாந்தத்தை அதை தாண்டி என்ன ஒரு சித்தாந்தம், அந்த கொள்கை கோட்பாடுகளை தாண்டி ஆகச் சிறந்த கொள்கை கோட்பாடுகளை வச்சுத்தான் அதை வீழ்த்த முடியுமே ஒழிய ஒரு சித்தாந்தத்தை ஒரு சினிமா வந்து வீழ்த்திட முடியாது. உங்களுக்கு நான் சொல்றது புரியுதுன்னு நினைக்கிறேன். அவர்கள் திராவிடம் என்ற கோட்பாட்டை வைக்கிறாங்க, நாங்கள் அதல்ல தமிழ் தேசியம் என்ற ஒரு மாற்று கோட்பாட்டை வைக்கிறோம். இப்போ உங்களுக்கு எங்களுக்கு என்ன வேறுபாடுன்னு சொல்றோம். நீங்க வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும்னு சொன்னீங்க. ஆனால் இன்றைக்கு வீழ்வது தமிழாக இருக்கட்டும் இருந்தாலும் வாழ்வது நாமாக இருக்கட்டும்னு மாத்திட்டீங்க. எங்கும் தமிழ் எதிலும் தமிழ். நீங்க இப்ப எங்கேயும் இல்லை தமிழ்ங்கிற நிலைமைக்கு வந்துருச்சு. அதனால நாங்க அதை மாத்த நினைக்கிறோம். நம்ம ஒரு கோட்பாட்டை ஒன்றுலையும் மாத்திரம். கல்வி மானுட உரிமை, அதை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. நீங்க கொடுக்காமல் இருப்பது மாபெரும் கொடுமைன்னு நாங்க கல்வியை எல்லாருக்கும் சரியா சமமா கொடுக்கணும் அப்படின்னு ஒரு வரோம். அது தரமா கொடுக்கணும்னு நினைக்கிறோம். அதே மாதிரி மருத்துவம் ஒரு மகத்தான சேவை, அது என் மக்களுக்கு தேவைன்னு நினைக்கிறோம். அதை ஆகச்சிறந்த மருத்துவத்தை ஒரு 8 கோடி மக்களால் நிறுவப்பட்ட ஒரு அதிகாரத்தால் தர முடியாத கல்வி மருத்துவத்தை ஒரு தனியார் முதலாளி கொடுத்து விடுவான் என்பதை நான் ஏற்கல. நான் அவனை விட பல மடங்கு தரமா என் மக்களுக்கு கல்வி மருத்துவத்தை குடிநீர் விநியோகத்தை நான் கொடுக்க முடியும்னு நான் நினைக்கிறேங்கிற கோட்பாட்டை நான் வைக்கிறேன். நான் அதை செய்வேங்கிறேன். அப்படி சொல்லிதான் நீங்க பண்ண முடியும். என் தம்பியே பேசும்போது நான் முன்வைக்கிற கருத்துக்கு நீங்க வாக்கு செலுத்துங்கன்னு சொல்லல, என் முகத்துக்கு வாக்கு செலுத்துங்கிறப்பல. இந்த முகம் இன்னைக்கு இருக்கிற மாதிரி 5 வருஷம் கழிச்சு இருக்காரு. புரியுதா உங்களுக்கு? அந்த முகத்துக்கு வாக்கு செலுத்துவாங்களா தமிழ் மக்களுக்கு? அது பொறுத்துன்னு தான். ஆனா மதுரை மாநாட்டுல அங்க வந்து அம்பேத்கர், வேலுநாச்சியார், தந்தை பெரியார் எல்லாருக்கும் இருந்தது. ஆனா மதுரைக்கு மிக முக்கியமான பசும்பொன் தேவருடைய எந்த கட்டோட்டம் கிடையாது. விஜய் நிற்கும் வார்த்தை கூட எந்த இடத்துலயும் பயன்படுத்தல. இதை எப்படி பாக்குறீங்க? மிக முக்கியமான மதுரையில பசும்பொன் தேவரையா தான். இல்ல தம்பியை பொறுத்த வரைக்கும் நீங்க நான் என்ன பார்க்குறேன்னா, ஒரு அரை மணி நேரம் உரை ஒரு மாநாட்டில் ஒரு இனத்தை வழிநடத்தி அதிகாரத்தைக்கு வரணும்னு நினைக்கிற ஒரு தலைவன் வந்து ஒரு மாநாட்டுக்குன்னு ஒரு உரை தயாரிக்கிறார். அதில் வந்து கடந்த முறை நீங்கள் கொள்கை வழிகாட்டியாக சொன்ன யாரையும் இந்த வாட்டி பேசலை. அது விட்டுட்டு திடீர்னு பேரறிஞர் அண்ணாவையும் பெருந்தகை எம்ஜிஆர் அவர்களையும் எடுத்துகிட்டு வந்துட்டீங்க. ஒருத்தர் ஒரு கட்சியை தொடங்கினவர், இன்னொருத்தர் இன்னொரு கட்சியை தொடங்கினவர். எந்த கட்சியை ஒழிக்கணும்னு என் தம்பி சொல்கிறாரோ அந்த கட்சியை தொடங்கின பெருமகனே அவர் தான், அண்ணா அவர்கள் தான். அப்போ அவர் வழியில் போய் அவர் கட்சியை ஒழிக்கிறதுங்கிறது அது அடிப்படையை வேடிக்கை இருக்கு. ரெண்டாவது மதுரை அப்படின்னாவே என் தம்பி தராமல் இருங்க. ஒன்று மீனாட்சி அம்மன் கோயில், வைகை, அப்புறம் நாங்கள் இப்போ ஜிகிர் தண்டா, ராத்திரி இட்லி கடையெல்லாம் ஏப்பா விட்டாங்க, அதெல்லாம் அடையாளம். மதுரைன்னா அதுக்கு நான் அது தேடி அதுக்கு சொல்லணும். அதை விட்டுட்டு அவன் பேசுற போது பாருங்க, எம்ஜிஆர் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? எம்ஜிஆர் யாருன்னு தெரியுமா? டேய் உனக்கு தாண்டா தெரியுது, எல்லாருக்கும் தெரிஞ்சா முதலமைச்சர் அவரை புகழ்ந்துருக்கான், புரியுது இல்ல? அவர் அப்பதான் அவர் தெரிஞ்சுக்கிறாரு எம்ஜிஆர் யாருன்னு தெரியுதா. எங்க அண்ணன் விஜயகாந்த் தெரியுதான்னு நான் என்ன கேட்கிறேன், டே அவர் கட்சி ஆரம்பிச்சாப்ல அவர் போட்டிட்டாரு. நான் கூட அவர் போட்டிட்ட அவர் கட்சி வேட்பாளர்கள்லாம் போய் ஆதரவா வேலை செஞ்சேன். ஏன் அவருக்கே போய் ரிஷிவந்தியத்துல வாக்கு சேகரிச்சு 2011 உங்களுக்கு தெரியும், அம்மையார் ஜெயலலிதாவோட
அவர் கூட்டணி வச்சிருக்கும்போது. ஆனா நீ அவர் இருக்கும்போது அவருடைய கட்சிக்கு ஆதரவா பேசுனதோ அவரை போய் பார்த்ததோ இல்லை. இன்னைக்கு முதல் மாநாட்டுல அவர் பேரை குறிப்பிட்டிருந்தீங்கன்னா மகிழ்ச்சிக்குரியது. முதல் மாநாட்டுல பேரறிஞர் அண்ணா என்ற பெருந்தகையோ ஐயா எம்ஜிஆரை குறிப்பிட்டிருந்தீங்கன்னா மகிழ்ச்சிக்குரியது. திடீர்னு 67 மாதிரி ஆட்சி மாறும்னா 49ல ஆரம்பிச்சு கட்சியை 67ல தான் ஆட்சியை பிடிச்சாங்க யாரு? அண்ணா அவர்கள். அதுக்கு எவ்வளவு காலம் விலை கொடுத்துருக்கிறாரு. அதுக்கு முன்னாடி 2 முறை தேர்தல் வென்று தோற்று 22 விழுக்காடு வாக்க வச்சு மூதறிஞர் ராஜாஜி, கம்யூனிஸ்ட் கட்சி, அப்புறம் நம்முடைய தமிழர் தந்தை ஐயா சீபா ஆதித்தனாருடையது, ஃபார்வர்ட் பிளாக், இந்த கட்சியெல்லாம் இணைச்சிக்கிட்டு தான் நின்று வென்றாங்க. அப்போ அது ஆண்ட சொல்லிட்ட மாதிரி அது டப்புன்னு மாறிடாது. ஆனா நீங்களும் தனித்து நிக்கீங்க, தாவேக்காவும் தனித்து நிக்கீங்கன்னு சொல்றாங்க. உங்க 2 பேருக்கான போட்டி எப்படி இருக்கும்? மதுரை மாநாட்டோட கூட்டம் ஓட்டாம வருமா? மேடையில ஆட்சியில பங்குன்னு சொல்லியிருக்காரு கூட்டணி வருபவர்களுக்கு. நாங்க நீங்க இந்த நாடு என் கனவுக்குள்ள ஒரு நாடு இருக்குல்ல, அந்த நாடு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுவேன். நான் சொல்றது புரியுதுன்னு நினைக்கிறேன். போட்டு காட்டுவேன். என்னுடைய ஆட்சியில கல்வி எப்படி இருக்கு பாருங்க, எங்களுடைய ஆட்சியில சாலை எப்படி இருக்கு பாருங்க, எங்களுடைய ஆட்சியில காவல்துறை எப்படி இயங்குது பாருங்க, போக்குவரத்து எப்படி இருக்குது பாருங்க அப்படின்னு காட்டுவேன். இது சாத்தியமான பாருங்க, இந்த நாட்டுல இது சாத்தியப்படுது பாருங்க, இப்படி வேலை வாய்ப்பை கொடுப்பேன் பாருங்க, இப்படி மருத்துவத்தின் தரத்தை கொடுப்பேன் பாருங்கன்னு என்ன சொல்லுவேன். பேசி நீங்க நம்பல. ஏன்னா 15 வருஷம் என்னை காலி பண்ணிட்டீங்க. ஆனா இப்ப நான் உங்களை நம்பல. அதனால என்ன செய்யறேன், இந்த வாரம் இப்படி இருக்கும்னு காட்டிடுறேன். எப்படி அதை நீ பொறுத்து இருந்தா பார்க்கணும். ஆனா தொண்டர்களை இழிவுபடுத்தல, தொண்டர்கள் ரசிகர்கள் இது கிரீஸ் தடவி அவங்க கேவலப்பட்டது ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. யாரும் கிட்ட நெருங்காதபடி அதை கேட்டு பார்த்தீங்கன்னா நீங்க வீடியோ பார்த்துருப்பீங்க. அனில் குஞ்சு விஷயத்த ஒன்று பண்ணியிருப்பாங்க. அது எப்படி நான் பார்க்குறேன். ஏதோ எல்லாத்தையுமே இன்னைக்கு பேசுறேன். நாளைக்கு சமீபத்துல அவமதித்து பேசிட்டாரு. என்ன எங்க நீங்க சொன்ன மாதிரி உள்துறை அமைச்சர் அமித்ஷா வரும்போது இப்போ லேட்டஸ்டா ஒரு சட்ட மசோதா நிறைவேற்ற போறாங்க. அதாவது 30 நாட்கள் சிறை தண்டனை அனுபவிச்சவங்க பிரதமரா இருந்தாலும் முதல்ல இருந்தாலும் அவங்க பதவி பறிக்கப்படும் அப்படின்ற ஒரு சட்டத்தை ஏற்ற போறாங்கன்றாங்க. இதை எப்படி நீங்க பாக்குறீங்க? அப்படின்னா அவங்க 2 பேரும் தான் முதல்ல பதவியில் இருக்க முடியாது. ஏன்னா இவங்க எல்லாம் குஜராத் கலவரத்தை யார் நடத்துனதுன்னு உங்களுக்கு தெரியும். அப்ப யார் அந்த நாட்டில் முதன்மையான மாநிலத்தில் அந்த மாநிலத்தில் பொறுப்புல இருந்ததுன்னு தெரியும். சொல்லுவாங்க. இதெல்லாம் ஒரு பரபரப்புக்காக சொல்றதா. அது சட்டம் வராது, நிறைவேற்ற முடியாது. உங்களுக்கு தெரியும். நிறைவேற்றா சொல்லும் போது ஒரு போராட்டம், ஒரு கருத்து வரும்போது அந்த வேற பக்கம் கவனத்தை திசை திருப்பிட்டு அதை பத்தி நம்ம பேசிட்டு இருப்போம். இதெல்லாம் சமீப காலமா பாரதிய ஜனதா சேர்ந்தவங்க உங்களை சந்திச்சுட்டே இருக்கிறாங்க. ஒருவேளை கூட்டணிக்கு அழைப்பு கொடுத்துட்டு இருக்காங்களா? சந்திக்கிறது எல்லாம் அப்படிலாம் ஒண்ணு. திமுக கூட தான் சந்திக்கிறாங்க, அதிமுக கூட தான் சந்திக்கிறாங்க. ஏன்னா எல்லா கட்சியிலையும் சொந்தக்காரங்க ஆட்சியில பங்கு இருக்கு. ஏன் சப்போர்ட்டே இல்லாம குடுக்குற? எப்படியா குடிப்பாங்க? ஏன் வந்துருங்க.